அவர் விழிக்கிற நேரம் விளக்கெல்லாம் இல்லை, பத்த வச்சு லைட் எல்லாம் போறதுக்கு. இந்த ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி கோத்திரம் ஊரை விட்டு வந்தார். பெருமானாரை கண்டு மயங்கிட்டார். அவருக்கு பெருமானாரை விட்டு நகரவே இயலாது. யா ரசூலல்லாஹ், நீங்க பேச நான் கேட்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழணும் யா ரசூலல்லாஹ். எங்க வாழ தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? பள்ளிவாசல் முற்றவழிகளே, அதாவது அஹ்லு சுஃபா முற்றவழி தோழர்கள், முகடி இல்லாமல் மழை பெய்தால் நனைந்து வெயிலுக்கு காய்ந்து வாழுகிற இடம். 70க்கு மேற்பட்ட தோழர்கள் வாழ்கிற இடத்தை இளைஞர் தேர்ந்தெடுத்தார். வயோதிபர் அல்ல, ஒரு இளைஞர் அவர் தேர்ந்தெடுத்தார். ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஒரு ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுவார்கள். ஏன்? பெருமானாரை பார்க்கணும். சுபகளை தொழுவிக்கிற ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு அவரோடு பேசணும். பெருமானாரை இந்த கண்களால் பார்க்கணும். கல்புகள் பறிப்போய் இருந்தது ரசூலுல்லாஹ் இந்த மண்ணிலே வாழுகிற நேரம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்கள் தன்னுடைய உயிரை விட நபியை மேலாக, அதாவது அந்த அளவுக்கு மேலாக கருதினார்கள். தஹஜ்ஜத் வேளை பெருமானார் எழும்பி அல்லாஹ்வோடு பேச வேண்டும். முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிற நேரம். இந்த உலகத்தில் மிக சிறந்த அடியான் அந்த வேளையில எழும்பி தன் தூக்கத்தை தியாகம் பண்ணி அல்லாஹ்வோடு பேச எழும்புற நேரம். ஒரு இளைஞன், பள்ளிவாசல் முற்றவழியே தூங்குற இளைஞன் எழும்பி நிற்கிறார். நின்று விட்டு தண்ணீர் கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உதுவிடுங்க யா ரசூலல்லாஹ். அந்த இளைஞனுக்கு என்ன வேணுமா? அவர் கையால் எல்லோரும் தஹஜ்ஜத் வேளையில் பெருமானார் வெளியில வந்து உதுவெடுக்கிற நேரம் அவர் கையால் அதை கொடுத்தவருக்கு நன்மை வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வீடியோ பண்ணுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி கொடுக்கிறாரு இல்லையா? ரப்பு பார்க்கிறான். யாருமே இல்லாத சபையிலே பெருமானார் தண்ணி கொடுங்க. ரசூலுல்லாஹ் வேலையாட்கள் வைக்கல. தண்ணி எடுக்க ஒரு ஆள், தண்ணி கொடுக்க ஒரு ஆள், பருக்க ஒரு ஆள் இல்ல. விரும்பி அவங்களே ஹிதுமத்து செய்வாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் கையால தர்றேன், எடுத்து கொஞ்சம் உதவுடுங்களே. அவர் ரசிச்சு பார்க்கிறார். பெருமானார் அந்த தண்ணீரை எடுத்து உதவெடுப்பதை பார்க்கிறார். பெருமானார் அந்த இளைஞனை பார்க்கிறார். இப்படி என்னை முன்னும் பின்னுமாக சுத்துறாரு. பெருமானார் கேட்டார், ஷல்னி, கேளுங்கள் மாண்டார், என்ன வேணும் வாப்பா உங்களுக்கு, என்ன வேணும் என்று கேட்டார். பெருமானார் யார்? பெருமானார் ஏழ்மையாக வாழ்ந்தாலும் 40-100 ஒட்டகம் என்று வருவர் போவருக்கு கொடுக்கிறார். ஹிஜ்ரி 5க்கு பிறகு, ஹிஜ்ரி 6க்கு பிறகு எக்கச்சக்கமான பணம். ஹைபர் கோட்டையை பிடிச்சதுக்கு பிறகு எக்கச்சக்கமான பணம். வருபவர் போவருக்கெல்லாம் சல்லி கொடுக்கிறார். ஜனாதிபதியாக கேட்கலாம், ரசூலுல்லாஹ் என்ன வேணும்? அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்க்கிறார். பெருமானாரை பார்த்து விட்டு ஒன்றை கேட்டார். ரசூலுல்லாஹ் சல் என்றார். என்ன வேணும் கேளுங்க என்றார். அவர் பெருமானாரை பார்த்து ஒன்றை கேட்டார். என்ன கேட்டார்? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு இளைஞன், எனக்கு என்ன வேணும்? நீங்க கேட்கறீங்க, மதீனத்து தலைவர் கேட்கறீங்க, அதுவும் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்த நேரம். அழகான ஒரு வீடு, நல்ல ஒரு பெண்ணு, கொஞ்சம் ராகத்தான வாழ்க்கை, கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்ந்துட்டு அப்புறம் மறுமை வாழ்க்கை. அவருக்கு எல்லாமே மறந்திருந்தது. பெருமானாரை கண்டவுடன் எல்லாம் மறந்திருந்தது. என்ன கேட்டார் தெரியுமா? இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜன்னாவுல உங்களோட தோளுமை வேணும் யா ரசூலல்லாஹ். இந்த மண்ணிலே ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி, நான் எழும்பி வந்து உங்களுக்கு தண்ணீர் தருகிறேன். ஜன்னாவிலே நீங்கள் பெரிய பெரிய நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, பெரிய ஆட்களோடு உச்ச நிலைமையில் நிற்பீங்களே நபியே. நாங்கெல்லாம் உங்களை எப்படி சந்திக்க வருவது? நீங்க நபி, அந்த அந்தஸ்தில நிற்பீங்க. ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி உங்க பக்கத்துல வாழலாமா? உங்களோட தோளுமை கொள்ளலாமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவுமே வேண்டாம் துனியாவுல. என்ன கேட்டார்கள் தெரியுமா? இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களோட தோளுமை வேணும் யா ரசூலல்லாஹ். பெருமானார் அவரை பார்த்தார்கள். அவகைர ஜாலிக், நீங்க வேற ஏதாவது கேளுங்களேன் என்றார். வேற ஏதாவது? ரொம்ப பெருசா கேட்டுட்டார். வேற ஏதாவது? அவர் பெருமானுடைய கண்ணை பார்த்து, ஹுவ ஜாக்க யா ரசூலல்லாஹ், அதுதான் எனக்கு வேணும் யா ரசூலல்லாஹ் என்றார். அதுதான் எனக்கு வேணும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னான், ஐன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், எனக்கு உதவி செய்யுங்க, அதிகமா சுஜூதுல விழுந்து அல்லாஹ்விடம் நான் கேட்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். இளைஞர்கள் ரசூலுல்லாஹ்வோட வாழ ஆசைப்பட்டார். கடைசியாக சொல்லுகிறேன், இன்னொரு இளைஞர் மௌத்தாகிற நேரம் 37 வயது, ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தவர். மதீனாவை 2ஆ பிரிச்சு அதுல ஒரு பகுதியில தலைவர். மதீனாவே 2ஆ பிரிச்சா அதுல ஒரு பகுதி தலைவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நேரம் வெறும் 30 வயசு, சின்ன வயசு. ஒரு பகுதியின் லீடர். அவருடைய மரணத்தை கொஞ்சம் பாருங்க. பெருமானாரை கூட்டி வந்தார்.
பத்ர் களத்துக்கு ரசூலுல்லாஹ் போ முன்னாடி எனக்கு ஆலோசனை செய்யுங்க, யுத்தம் நடத்துறதா என்னன்னு கேட்கிற நேரம் முஹாஜிர்கள் ஒவ்வொருவரும் எழும்பி எழும்பி பேசினார்கள். ஒரு தோழர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்ன சொன்னார்கள், நீங்களும் உங்க ரப்பும் நீங்களும் உங்க ரப்பும் சண்டை பிடிங்க, நாங்க இங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோமே, அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் யார சொல்லலாம், நாங்க வருவோம் என்றார். பெருமாள் திரும்ப திரும்ப கேட்க அன்சாரி தோழர் எழுப்பினார், சாது பின் முஆத், யார சொல்லலாம், நாங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சோம், வாக்குறுதி தந்தோம், எங்க ஊருக்குள்ள எதிரி வந்தா எங்க பிள்ளை எங்க மனைவிமார்களை எப்படி பார்ப்போமோ அப்படி உங்களுக்கு எதுவும் நடக்காம பார்த்துக் கொள்வோம் நாங்க வாக்கு தந்தோம். நீங்க எங்களை பார்த்து கேட்கறீங்க, வெளியில போற நேரம், இப்ப ஊருக்கு வெளியே தான் பத்ர் இருக்குது, வெளியே போற நேரம் நீங்க வருவீங்களான்னு கேட்கறீங்க, யார சொல்லலாம், உங்க பேச்சை கேட்டு விட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நாம் கட்டுப்பட்டு விட்டோம், நீங்கள் சொல்லுகிற இடத்துக்கு வருவோம். யார சொல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவார், யார சொல்லலாம், கடலில் ஆழத்திலே நீங்கள் போய் மூழ்கி எங்களை மூழ்குங்கள் என்று சொன்னால், யார சொல்லலாம், மறுபேச்சுக்கு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் மூழ்குவோம், யார சொல்லலாம், உங்களை விட மாட்டோம், யார சொல்லலாம், உங்களை தனிமைப்படுத்த மாட்டோம், யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அப்படியா இந்த சாது பின் முஆத் மதீனாவில் உள்ள ஒரு தலைவர், அவுஸ் குலத்தின் தலைவர், பேச்சை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் மகிழ்ந்தார்கள். மகிழ்ந்த பிறகு அவுஸ் இவர் எப்படி ஆள் என்று பாருங்க, அவரே பத்ர் களத்துல போற நேரம் அவருடைய கல்பு ரசூலுல்லாஹ் மேல எப்படி இருந்துச்சுண்டா, அவரே மறந்து விட்டார். ஆனா பெருமானார் அவருக்கு ஞாபகம், ஒரு இடத்தை காட்டி, யார சொல்லலாம், இங்க கூடார அமைச்சு தாரோம், நீங்க இருங்க, நாங்க பத்ர் வரைக்கும் நாங்க போறோம், யுத்தம் பண்றோம், யுத்தத்துல தோல்வி என்று கேள்விப்பட்டா உங்களுக்கு ஒரு வாகனத்தை தர்றோம், நீங்க அவசரமா வாகனத்தை எடுத்துட்டு ஊருக்கு போயிருங்க, யார சொல்லலாம், வெற்றி என்று சொன்னா உங்களோட நாங்க சேர்ந்து கொள்றோம், யார சொல்லலாம். பெருமானார் அவரை பார்த்து சிரித்தார்கள். எப்படி இரக்கம், நீங்க போங்க யார சொல்லலாம், நாங்க போய் யுத்தம் பண்றோம், தோல்வி என்று கேள்விப்பட்டா நீங்க போயிருங்க யார சொல்லலாம். பெருமானார் இல்லை, எந்த யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்றார்கள் பத்ர்ல போய், நான் அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை, இப்ப உள்ள தலைவனுக்கு சொல்லாமலே அதான் செய்வான். ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றாரு அந்த தோழர் சாது பின் முஆத். இப்படி இறக்கத்துக்கு நிறைய சொல்லலாம், அவருடைய மரணத்தை சொல்லுகிறேன். அல்லாஹ் ஒரு அடியான், நாம் ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளவு நேசம் வைக்கிறோமோ, பெருமானோட எவ்வளவு பாசம் வைக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினா நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தருவார் என்பதற்கு ஒரு ஆதாரமாக சொல்கிறேன். சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கந்தக் யுத்தத்தில் கட்டுமையான அம்பு ரொக்கெட் வேகத்தில் வருகுது, அம்பு கையை தொலைக்குது, ரத்தம் பீரிட்டு ஓடுது, ஒத்தலம் போடுறாங்க. பெருமானார் சொன்னாங்க, சாதை நான் பார்க்கணும், அடிக்கடி பார்க்கணும். 37 வயசு, இப்ப அவங்க உம்மா இருக்கிறாங்க. சாது ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் இளம் பிடித்த ஒரு இளைஞன், சாதை நான் பார்க்கணும், மஸ்ஜிது நபவியில அவருக்கு ஒரு கூடாரம் அடிங்க, டென்ட் அடிங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் நான் அடிக்கடி தொழுகை நேரம் பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு நேசித்தார், அவருடைய முடிவை கொஞ்சம் பாருங்க. நாம் நேசிக்கிற விதத்தில் தான் அல்லாஹ் எங்களுடைய முடிவை வைப்பார். ஒரு நாள் திடீரென்று அவருடைய கூடாரத்திலிருந்து ரத்தம் ஓடுது. அவர் வருத்தத்தோடு இருக்கிற நீண்ட ஹதீஸ் என்னுடைய ஒரு பகுதியை சொல்லுகிறேன். ரத்தம் ஓடுது, ரத்தம் படிச்சு உடனே அங்க பக்கத்துல மக்கள் பார்க்கிறாங்க, சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூடாரத்திலிருந்து ரத்தம் வடியுது. அந்த புண்ணு வெடிச்சு ரத்தம் சிதறி அவருடைய மேலெல்லாம் ரத்தம். பெருமானார்ட்ட சொல்ல, பெருமானார் பக்கத்துல தான் ஊடு, மஸ்ஜிது நபவிக்கு அவங்களுக்கு ஒரு கேட்டன் தான். ஓடி வந்து சாது பின் முஆத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டி அரவணைக்கிறார். கெட்டி அரவணைச்ச ரசூலுல்லாஹ்வுடைய மேனி எல்லாம் ரத்தம். அல்லாஹ் எப்படி முடிவை வைத்திருக்கிறான் பாருங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல சாஞ்சிட்டார். மதீனத்து தலைவர், மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வரவேற்றவர், அவருடைய கண்கள் கலங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல சாஞ்சவர் திரும்ப ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார். ரத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியை நனைத்திருக்கிறது. அப்படி ஒரு ரத்தம் போனதாக ஹதீஸில் வருகிறது. ரசூலுல்லாஹ் அவரை இறுக பிடித்திருக்கிறார். அவருடைய கண்கள் கலங்குது. கடைசி நிமிடம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்கிறார். ஷஹாதத்தை சொல்லுகிறார், நீங்கள் ரசூலுல்லாஹ் என்கிறார். அவருடைய கண்கள் கலங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்ந்து விட்டார். சாது பின் முஆத் மௌத்தாகி விட்டார். அரிசி நடுங்குதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்குள்ள ஒரு தோழர் ரசூலுல்லாஹ் அவருடைய ஜனாசாவை பார்த்து ஜஸாக்கல்லாஹு கைரா என்றார். சாத் ஜஸாக்கல்லாஹு கைர். அவர் செய்த பணிக்காக வேண்டி ஜனாசாவை கையில வைத்துட்டு ரசூலுல்லாஹ் தோல்ல சாஞ்சு மௌத்தாயிட்டார். உலகமே எதிர்க்கிற நேரம், மக்கத்து நகரத்திலிருந்து விரட்டுற நேரம்,
எங்க ஊருக்கு வாங்கலே, எங்க ஊருக்கு வாங்கலே என்று வைத்து பத்ர் களத்தில் வைத்து தைரியமாக பேசி நீங்கள் மூழ்க சொன்னால் நாங்கள் மூழ்குவோம் என்று சொன்னவர் ஊருக்குள்ள இருந்து இவ்வளவு போராட்டம் நடத்திய நேரம் அவருடைய கையால் ரத்தம் போய் கடைசி நிமிடத்திலே அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே சாயிற நேரம், அந்த நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவரை அவ்வளவு நேசித்திருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் அவருடைய கடைசி நிமிடத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். ரசூலுல்லாஹ் அவரை கட்டிப்பிடித்து சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹு கைரா, இந்த பணிக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும் ஒரு சமூகத்தின் தலைவர் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், வானத்து கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. அதாவது 70,000 மலக்குமார்கள், இது அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹாக்குறார்கள். 70,000 மலக்குமார்கள் இந்த மண்ணை மிதிக்கிறார்கள். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவுக்கு தோழர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜனாசா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது, தூக்குறோம், பாரம் இல்லை என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மலக்குகள் தூக்குறார்கள் என்றார்கள். இந்த வானலோகத்தில் இந்த மலக்குமார்கள் கீழே இறங்கி ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறார்கள். அரிசி குலுங்குது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு வானலோகத்திலே கவலை வருகிற அளவுக்கு அற்புதமான வாழ்க்கை இளைஞன் வாழ்ந்துவிட்டு 37வது வயசிலே பெருமானாருக்கு முழு பணிவிடையும் செய்து மதீனத்து நகரத்தில் இஸ்லாம் வாழுவதற்கான முதல் மகனாக மாறி அவ்வளவு அர்ப்பணமும் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தன்னுடைய கடைசி பயணம் போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு பக்கத்தில் வந்துவிட்டு சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். மக்கள் பின்னாடி என்னன்னு தெரியாம சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்றார்கள். பின்னாடி உள்ளவர்கள் அல்லாஹு அக்பர் என்றார்கள். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாத் பின் முஆதை கபரில் வைத்தால் கபர் நெருக்கியது என்றார்கள். கபர் நெருக்காமல் விட்டிருக்க வேண்டுமாக இருந்தால் இவரை விட்டு வைக்கணும் என்றார்கள். கபர் ஷாத் பின் முஆதை நெருக்கிட்டார்கள். பெருமானார் துஆ செய்தார்கள். வானவர்கள் கலந்து கொண்ட இந்த மண்ணிலே அந்த ஜனாசாக்களை பார்க்கிறோம். வாழ்க்கை என்பது துரோகம் செய்வதற்கல்ல, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு. வாழ்க்கை என்பது இறைவனுக்கு முழுக்க கட்டுப்பட்டு சஜதாவிலே தலையை வைத்துவிட்டு, இறைவா நான் என்னை உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவதற்கு, இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு, பணிபுரிவதற்கு, நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமாக நடப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்குத்தான் இந்த வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். மக்கள் தெரியாத மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி, ஏழை எளியவர்களை அரவணைத்து, அனாதைகளை எல்லாம் அரவணைத்து நாம் பணிபுரிய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த இரவிலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்தான்.